ஐபிஎல் தொடரில் நேற்று நடந்த 47வது லீக் போட்டியில் கொல்கத்தா அணி அபார வெற்றி பெற்றது. கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற டெல்லி அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி களமிறங்கிய டெல்லி அணி வீரர்கள் அடுத்தடுத்து தங்களது விக்கெட்டுகளை பறிகொடுத்து தடுமாறினர். 101 ரன்களில் அந்த அணி 7 விக்கெட்டுகளை இழந்தது. பின்னர் ஓரளவு தாக்குப்பிடித்த குல்தீப் யாதவ் ஆட்டமிழக்காமல் 35 ரன்கள் எடுத்த நிலையில் 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு டெல்லி அணி 153 ரன்கள் எடுத்தது. அபாரமாக பந்து வீசிய கொல்கத்தா அணி வீரர் வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர்களில் 16 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதையடுத்து களமிறங்கிய கொல்கத்தா அணியில் தொடக்க ஆட்டக்காரர் பில் சால்ட் அதிரடியாக விளையாடி அரைச்சதம் கடந்த நிலையில் 68 ரன்களில் ஆட்டமிழந்தார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சுனில் நரேன் 15 ரன்களிலும் ரிங்கு சிங் 11 ரன்களிலும் தங்களது விக்கெட்டை பறிகொடுத்தனர். அடுத்ததாக ஜோடி சேர்ந்த கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரும் வெங்கடேஷ் ஐயரும் கொல்கத்தா அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர். முடிவில் கொல்கத்தா அணி 16.3 ஓவர்களில் 157 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. 7 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்திய கொல்கத்தா அணி தொடரில் தனது 6வது வெற்றியை பதிவு செய்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.